இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான். பணத்த எப்படி இந்த பணக்காரர்கள சம்பாதிக்கிறாங்க? அவங்க கிட்ட எப்படி பணம்லாம் போயிட்டே இருக்குது? நம்ம கிட்ட ஏன் பணம் வர மாட்டேங்குது? நமக்கெல்லாம் வராது. நம்ம லக்கு அவ்வளோதான். அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடயே என்ன பண்ணுறோம்? நெறைய பேர் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனாலேயே ஓடுறதே நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, டயர்ட் ஆயிடுது. அந்த மாதிரி இல்லாம நம்ம லைஃப்ல இந்த விஷயங்களெல்லாம் பண்ணும்போது, நம்மளாலேயும் இந்த அம்பானி மாதிரி, ஜாப் ஸ்டீவ் இந்த மாதிரி பல பணக்காரர்கள் லிஸ்ட்டில் ஏன் நம்மளால் வர முடியாதா? நம்மளால் பணத்தை சம்பாதிக்க முடியாதா? இந்த விஷயம் நான் சொல்ல போகிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ட்ரை மட்டும் கிடையாது, ஃபாலோ பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். நிறைய பேர் வந்து நமக்கு இது பண்ணும் அது பண்ணணும்னு நினைக்கிறோமே தவிர அதை பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது. இன்றைக்கி காலையில் நான் இன்றைக்கி ஒரு 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். டெய்லியும் நம்ம 4 மணிக்கு எந்திரிக்கணும், காலைல குளிச்சிடணும், நம்ம வேலையெல்லாம் பண்ணிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதை பார்த்தா நம்மளால் பண்ண முடியல. ஏன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய லேசினஸை தான் எடுத்து வச்சுக்குது. ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அது நம்ம மைண்டு சொல்லும் போதே அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன ஆகிடும், இனிமே நம்ம அலாரம் வைக்கலைனா கூட காலையில் எந்திரிக்கணுங்கிற அந்த மைண்ட் வந்து செட் ஆகிடும். இந்த மாதிரி சில விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா, நம்ம நினைக்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அட்லீஸ்ட்டு ஒரு 48 டேஸாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஒரு ஹேபிட்டாக, குட் ஹேபிட்டாக என்ன ஆகிடும், அது பழகிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற வேலையை ரொம்பவே இஷ்டப்பட்டு செய்யணும். அதுக்கு நான் பிஸ்னஸ் தான் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. செய்கிறது எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதில் விருப்பத்தோடையே செய்யணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் படித்ததுக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, எனக்கு பிடித்த மாதிரி வேலை இல்லை, ஏதோ நான் படிச்சுட்டேன், வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்துக்கணுங்கிறதுக்காக நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனாலும் நீங்கள் கிடைச்ச வாழ்க்கை, நீங்கள் வந்து ஒரு காடுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். இல்லை, ஒரு வேலையாச்சும் கிடைச்சதே, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை நீங்கள் பிடிச்ச மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அதில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியுமே. உங்களுக்கு ஒன்று தேடி வருதுன்னா அப்போ அது உங்களுக்கான ஒரு விஷயமாக தானே இருக்கும். நீங்கள் படித்தது கிடைக்கல, நான் படித்த மாதிரி தான் கிடைக்கணும், நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்குதோ அதுதான் நடக்கும், அப்படி இல்லையா? அதே மாதிரி ஆனால் நமக்கு கிடைச்ச விஷயம் என்னவாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அந்த விஷயம் கிடைக்கலனா இப்போ கிடைக்கிற விஷயம் என்னவாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சி அதை நம்ம என்ன பண்ணலாம், பிடிச்ச மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதில் இன்னும் எவ்வளோ கற்றுக்க முடியும், இல்லை நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருந்ததுன்னா அதில் கற்றுக்கிட்டு இன்னும் நம்ம எவ்வளோ ஷைன் பண்ண முடியும்னு பார்க்கலாம். அதில் உங்களுக்கு பண்ணும்போது நீங்கள் அந்த கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறீங்க. அப்போ அந்த கம்பெனியில் நீங்கள் பெஸ்ட்டாக நீங்கள் செய்கிற வேலையை சீக்கிரமாக பண்ணுறீங்க, நீங்கள் சொல்கிறத விட அழகாக கரெக்டாக பண்ணுறீங்க. ஒரு வெப் டிசைனரே எடுத்துப்போம். டிசைனர் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்கிறத விட இன்னும் என்னோடய எஃபர்ட் போட்டு இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா, ஓகே நீயே இந்த டிசைன்ஸ்க்கு இனிமேல் நீயே வந்து எல்லாத்தையும் நீ பண்ண ஆரம்பி. இல்லை வெளியில் உங்களுக்கு வந்து வேறு வேறு கம்பெனிஸுக்கு அப்ரோச் கொடுக்குவாங்க, இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுடைய வாய்ப்பு என்ன ஆகும், அது வர ஆரம்பிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு தெரிஞ்சு எல்லாருமே பண்ணுறது கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டு லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபெயிலியர், அதாவது தோல்வியை கண்டு பயந்து போகாதீங்க. நிறைய பேர் இந்த விஷயத்த நான் பண்ணேன்னா எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு நினச்சிட்டே பண்ணாமல் போயிடுறாங்க. இன்றைக்கி நிறைய பணக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க எவ்வளோ தோல்வி பார்த்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் சொல்லவே முடியாது. இன்றைக்கி நமக்கு பார்க்கும்போது அவங்களுடைய சக்ஸஸ் தான் தெரியுது. ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ உழைச்சிருப்பாங்க, எவ்வளோ தோல்வியை சந்திச்சிருப்பாங்க, எவ்வளோ லாஸ் இருந்திருப்பாங்க. ஆனாலும் அவங்க அதை விடாமுயற்சியாக இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, அவங்க லைஃப்பில் என்றைக்காச்சும் ஒரு நாள் நான் சக்ஸஸ் ஆகிட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கிறாங்க. அதில் அந்த தோல்வியிலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன் இந்த விஷயத்தில் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தவங்க யூடியூப் சேனல் நீங்களே ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, எடுத்தோடனே உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்களாக பண்ணும்போது ஒரு ஒரு விஷயமா கற்றுக்குறீங்க.
ஒரு வருஷமாக கற்றுக்கும் போது அதில் ஒரு வியூஸ் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைப் வர மாட்டாங்கன்னு சேனல் வந்து இதுவாகுது, நீங்கள் வந்து டிஸப்பாயின்மெண்ட் பண்ணி விட்டுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். அப்போது அதுக்கே சரி சரி விட்டுட்டோம், இந்த விஷயத்த விட்டுட்டோம், நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம், இதில் நம்ம என்னென்ன தப்பு பண்ணமோ அதெல்லாம் இன்னும் கற்றுக்கிட்டு நம்ம அதை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பண்ணுறோம். சில பேர் கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க, 1-on-1 கோச்சிங் கிளாஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் கோச்சிங் கிளாஸ் போய் அதில் நான் வந்து என்னென்ன தப்பு பண்ணுறனோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி அதெல்லாம் கரெக்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அதனால் ஃபெயிலியர் தான் நமக்கு என்ன ஆக போகுது, சக்ஸஸை கொடுக்க போகுது. இன்னொன்று, காத்து இருக்கணும். நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் பேஷனாக இருக்கணும். யாருமே வந்து பேஷனாக இருக்கிறதே கிடையாது. நான் இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், நாளைக்கு பணக்காரனாக ஆகணும் அப்படின்னா எப்படி ஆகும்? இன்றைக்கி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நாளைக்கு என் பிஸ்னஸ் ஃபுல்லாக உலகமே தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. நீங்கள் ஒரு ஒரு விஷயத்த வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணும்போது தான் உங்கள் பிஸ்னஸ் வெளியில் போக ஆரம்பிக்கும். உங்கள் குவாலிட்டியை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அந்த குவாலிட்டி மூலயமா மற்றவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா உங்கள் பிஸ்னஸ் வந்து டாப்பில் வரும். அப்போது நீங்கள் பணக்காரர் ஆகுறதும் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த காத்திருக்கணும். இப்போது ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடணும், இல்லைன்னா நான் ஆர்டி போடணும், பிபிஎஃப் போடணுன்னா அதெல்லாமே எதுக்காக லாங் டேர்ம் வச்சுருக்காங்க. நம்ம போடுற சிறு சிறு அமௌண்ட்டும் வந்து என்னது, ஒரு வருஷம் 2 வருஷம் போட்டோன்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடைக்காது. நீங்கள் ஒரு லாங் டேர்ம் போடும்போது அது ஒரு பெரிய ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்காக இருக்கலாம், இல்லை அவங்களோட எஜுகேஷன் ஒரு ஹையர் ஸ்டடீஸாக இருக்கலாம். அவங்க அந்த டைம் நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல மார்க்ஸ் இருக்கும், ஆனால் நமக்கு ஒரு டாக்டர் சீட்டோ இல்லை ஐஏஎஸ் படிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்காது. ஆனால் இந்த மாதிரி சேவிங்ஸ் இருக்கும் போது அதை எடுத்து தைரியமாக என்ன பண்ணலாம், நம்மளால் அவங்கள படிக்க வைக்க முடியும். இந்த மாதிரி அதுக்காக தான் நம்ம காத்திருந்தோன்னா, நம்ம பொறுமையாக இருந்தோன்னா நமக்கு கண்டிப்பான ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே முக்கியம். இது மாதிரி ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான், காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறது, நம்ம எந்திரிச்சோன்னா எவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சுறுசுறுப்பாகவும் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அந்த விஷயங்கள்லாம் வந்து நமக்கு சீக்கிரம் அந்த வேலை முடியும். இப்போ இன்றைக்கி நமக்கும் 24 மணி நேரம் தான் இருக்குது, பணக்காரர்களுக்கும் 24 மணி நேரம் தான் இருக்குது. கரெக்டான விஷயத்தில் அவங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியுது. என்ன டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு தூக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு தூக்கம் எடுத்துக்கிறோம். காலையில் எந்திரிக்கிறோம், காலையில் நம்ம என்னென்ன வேலைகள் செய்யலாம், இல்லை இந்த வீக்கில் நம்ம என்ன வேலை முடிக்கணும் அப்படிங்கிற டார்கெட் வச்சுக்கிறாங்க. 1 மந்தில் நான் என்ன பண்ணணும், 1 இயரில் என்ன பண்ணணுங்கிற டார்கெட்டை வச்சுட்டு அதுக்கான விஷயங்களுக்காக டைம் நம்ம எவ்வளோ